வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒன்னோட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனா கிச்சனுக்கு செந்திலையும் கதிரையும் கூட்டிட்டு போய் மாமா கொஞ்சம் எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல அவங்க 2 பேரும் வெளியே வர்றாங்க. டேய் மாப்பிள்ளைங்களா எங்க போறீங்கன்னு பழனி கேட்க, அப்பா எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரோன்னு செந்தில் சொல்றாரு. அப்ப நானும் வரேன்னு சொல்ல, வாங்க மாமாங்கிறாரு செந்தில். இருங்க இருங்க நானும் வரேன்னு சரவணன் சொல்ல, டேய் இரு, அது வீட்ல யாராவது ஒரு ஆம்பளையாவது இருக்கணும், நீ இங்கேயே இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம், பாத்துக்க. உங்க அப்பா ஏதாவது போன் பண்ணாருன்னா எங்களுக்கு கூப்பிடு, வந்துடுறோன்னு பழனி கிளம்புறாரு. ராஜிமா அரிசிய பாத்துக்க, அக்காவை பாத்துக்கோன்னு மயில்கிட்ட சொல்லிட்டு பழனிவேல் கிளம்புறாரு. அவங்க 3 பேரும் வெளியே போறத சரவணன் வருத்தத்தோட பாத்துட்டு இருக்காரு. பாண்டியன் ரோட்ல கால் போன போக்குல நடந்துகிட்டு இருக்காரு. மழை பெஞ்சு தரையெல்லாம் ஈரமா இருக்கு. அப்ப ரோடு அவர் பாட்டுக்கு கிராஸ் பண்ண ஒரு கார் வர அதுல அடிபட பாக்குறாரு. தடுமாறி இந்த பக்கம் நிக்க, யோ பாத்து வர மாட்ட அப்படின்னு கார் டிரைவர் திட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போறாரு. செந்தில் ஒரு வண்டியில, கதிர் ஒரு வண்டியில, பழனிவேல் பாண்டியனோட வண்டியிலன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுறாங்க. அங்க இங்கன்னு நடந்த பாண்டியன் பேருந்து நிலையம் குன்னக்குடிங்கிற இடத்துல அந்த படியில உட்கார்ந்து இருக்காரு. அங்க கொஞ்சம் பிச்சைக்காரங்க அவங்க இவங்க எல்லாம் படுத்திருக்காங்க. உன் செல்ல பொண்ணு அரசி குமரவேல காதலிக்கிறாமா, உன் அண்ணன் பையன் குமரவேல காதலிக்கிறா அப்படின்னு சரவணன் கோமதி கிட்ட சொன்னது அவர் மனசுல வருது. ஏண்டா, ஒழுக்கமா வளர்த்த பொண்ணு பண்ண வேண்டிய காரியமாடா உன் பொண்ணு பண்ணியிருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடியே எவன் கூடவோ சினிமா தியேட்டருக்கு போயிருக்கிறா. ச்சே, இதான் நீ வளர்த்த ஒழுக்கமாடா அப்படின்னு சக்திவேல் காரி துப்புனது அவரோட மனசுல வருது. அப்படியே அங்க இருக்க ஒரு கம்பத்துல சாஞ்சுக்கிறாரு. அந்த ராத்திரியிலேயே 3 பேரும் வேர்க்க விறுவிறுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேல் கடைக்கு வந்து, மச்சான் 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 அப்படின்னு செல்லுலர் டார்ச் வச்சு அங்க இங்கன்னு தேடுறவரு, ஷட்டர் பூட்டிதான் இருக்கு அப்படின்னா எங்க போயிருப்பாரு? சோ, எங்க போனாரோ தெரியலையே அப்படிங்கிற பழனிவேல் கடை முன்னாடி நின்னு மச்சான் மச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ குமரவேல் சித்தப்பா அங்க வர, சித்தப்புங்கிறாரு பழனிவேல். என்னப்பா கிடைச்சானா அப்படின்னு அவரு கேட்க, கடையில இருப்பாருன்னு நினைச்சு வந்தா இங்கேயும் காணுமே அப்படின்னு பழனிவேல் சொல்ல, நானும் அப்படிதான் நினைச்சு பாக்கலான்னு வந்தேன். சரி நீ போய் இன்னும் தேடு, நானும் ஒரு பக்கம் போய் தேடிட்டு வரேன் போ அப்படிங்கிறாரு சித்தப்பு. சரி பாருங்க பாருங்கன்ட்டு பழனி அங்க இருந்து கிளம்புறாரு. எங்க அப்படி போயிருக்கிறான் அப்படின்னு குமாரசாமி சித்தப்பா ஒரு பக்கம் தேட போறாரு. கதிர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அங்கங்க சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. செந்தில் ஒரு பக்கம் தேடுறாரு. இன்னொரு பக்கம் பழனிவேல் தேடிட்டு வண்டியை கொண்டு வந்து நிறுத்த கரெக்டா செந்தில் அந்த இடத்துக்கு வர்றாரு. டேய் செந்தில் என்னாச்சுடா, அந்த பக்கம் எல்லாம் நல்லா தேடி பாத்துட்டியா அப்படின்னு பழனிவேல் கேட்டுட்டு இருக்கவே கதிர் அங்க வர்றாரு. கதிர் என்னாச்சுடா அப்படின்னு பழனிவேல் பதட்டமா கேட்க, ஊர் முழுக்க தேடியாச்சு, அப்பாவை எங்கேயுமே காணோம் அப்படின்னு கதிர் சொல்ல, ஐயோ எங்க போனாருன்னே தெரியலையே அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு இருக்க அங்க குமாரசாமி வர்றாரு. சித்தப்பு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அப்படின்னு பழனிவேல் கேட்க, டேய் என்னங்கடா, நீங்களாவது பாண்டியனை பாத்தீங்களா இல்லையாடா அப்படின்னு கதிரையும் செந்திலையும் பார்த்து சித்தப்பு கேக்குறாரு. இல்ல சித்தப்பா அப்படின்னு பழனிவேலு, இல்லங்க தாத்தான்னு பசங்க 2 பேரும் சொல்றாங்க. டேய் எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு கேட்க, தாத்தா ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டோம், அப்பா எங்கேயுமே காணோம் அப்படின்னு கதிர் பதட்டமா சொல்ல, தேடிக்கிட்டே தான் இருக்கோம் சித்தப்பு அப்படின்னு பழனி சொல்ல, எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டோம், எங்கேயுமே காணோம்னு செந்திலும் சொல்ல, எல்லாரும் குழப்பமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. குமாரசாமி சித்தப்பாவால தாங்க முடியல. என்னடா இது, புள்ளைங்க புள்ளைங்கன்னு வாழ்ந்தவனுக்கு புள்ளைங்க குடுக்கற பரிசாடா இது? அடுத்தடுத்து ஒருத்தரா அவன் தலையில கல்ல போட்டீங்கன்னா எவ்வளவுதான் தாங்குவான்? ஏண்டா ஒருத்தனாவது அவனுக்கு நிம்மதி கொடுத்திருப்பீங்களா? பாவம் அவன் எங்க இருக்கானோ, என்ன செய்யறானோ, எங்க அலையறானோ, பாக்காத இடங்கள்லாம் தேடி பாருங்கடா, போங்கடா, ஆளுக்கு ஒரு பக்கம் போங்கடான்னு குமாரசாமி சித்தப்பு அழாத குறையா சொல்ல, கதிரும் செந்திலும் கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. டேய் நீங்க அந்த பக்கம் போங்கடான்னு பள்ளிவேல் சொல்ல, நீங்க இந்த பக்கம் போய் தேடி பாருங்க மாமாங்கிறாரு கதிர். நானும் பாக்குறேன்னு செந்தில் ஒரு பக்கம் கிளம்புறாரு. இப்படியே அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வண்டி எடுத்து சுத்திட்டு இருக்க, நாளைக்கு பெட்ரோல் என்ன குழாயில இருந்தா கிடைக்குது, பணம் என்ன மரத்துலயா காய்க்குதுன்னு நான் பாண்டியன் கிட்ட சரியா திட்டு வாங்க போறாங்க. கோவிலுக்கு வர்ற கதிரு வண்டி நிறுத்திட்டு அப்பா அப்பான்னு அங்கங்க கூப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே கோவில ஒரு ரவுண்டு சுத்தி வர்றவரு எங்க போயிருப்பாருன்னு புலம்பிக்கிட்டே வண்டியை மறுபடி எடுக்கிறாரு. இப்படி வெளியில ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க, வீட்டுல எல்லாரும் போட்டது போட்டபடி அங்கங்க உட்கார்ந்து படுத்து இருக்காங்க. படுத்திருந்த கோமதி திடுக்குன்னு எழுந்து உட்கார்றாங்க. ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்க மீனா கிட்ட, மாமா வந்துட்டாரா, ஏய் மாமா வந்தாரா அப்படின்னு மறுபடி கேட்க, திடுக்குன்னு மீனா இல்லத்தங்கிறாங்க. அவர் எங்க இருக்காருன்னு தகவலாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கோமதி கேட்க, டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருந்த சரவணனும் மயிலும் ஓடி வர்றாங்க. வருத்தப்படாதீங்க அத்த, அவங்க தேடிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அவ்வளவுதான், அவர் வரமாட்டாரு, இனிமே அவரு வரவே மாட்டாரு அப்படின்னு கோமதி அடுத்த ரவுண்டுக்கு அழுக, அத்த அப்படின்னு மீனாவும் ராஜியும் சமாதானப்படுத்துறாங்க. அத்த அப்படிலாம் பேசாதீங்க அத்த, தம்பிகளும் சித்தப்பாவும் மாமாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க, அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க.
இல்ல, அவரு மனசு வெறுத்து எங்கேயோ போயிட்டாரு. ஆசை ஆசையா வளர்த்த பொண்ணு அவர் தலையில மண் அள்ளி போட்டுட்டாளேம்மா. அந்த வேதனைய அவரால தாங்க முடியாம எங்கேயோ போயிட்டாரு. அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. தலையெழுத்து எல்லாம் இவங்க கூட எங்க வந்து உட்கார்ந்துருக்கணும்னு. அப்படின்னு சுகன்யா ஒரு பார்வை பாக்குறாங்க. அத்தை அழாதீங்க அத்தனை மீனா சமாதானப்படுத்த அதுவரையிலும் பாத்துட்டு இருக்க சரவணன் பக்கத்துல உட்கார்ந்து அம்மா அம்மா அழாதம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் இனிமே அவரு வரமாட்டாரு. இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டாரு. அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க. அம்மா அழாதம்மா, அப்பா எங்கேயும் போக மாட்டாரு, வந்துருவாருமா. அப்பாவுக்கு நாம தாம்மா உலகம். நாம தாம்மா அவருக்கு எல்லாமே. நாம இல்லாம அவரால இருக்கவே முடியாது. வருத்தம் தாங்காம எங்கேயாவது போய் உட்கார்ந்து இருப்பாரு. கண்டிப்பா வந்துருவாரு. தம்பிங்க கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா, அழாதம்மா. அப்படின்னு சரவணன் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல, நமக்கு மட்டும் ஏன் சரவணா இப்படிலாம் நடக்கணும்? நாம என்ன கொலை பண்ணோமா, கொள்ளையடிச்சோமா, அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைச்சோமா? மனசால கூட நம்ம யாருக்கும் கெடுதல் நினைச்சதே இல்லையே. நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு தானே இருக்கோம். நாள் தவறாம விளக்கேத்தி சாமி கும்பிடுறேன். வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றேன். அப்புறம் ஏன்டா நம்மள அந்த சாமி தண்டிக்குது? அப்படின்னு கோமதி ஏங்கி அழறத பார்த்தா நமக்கே ரொம்ப பாவமா தான் இருக்கு. அத்தை நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட நேரம் நடக்குது போல இருக்கு. அதனாலதான் இப்படி. எல்லாம் சரியாயிடும் அத்தைங்கிறாங்க மீனா. இல்லம்மா, எப்பவாவது கெட்ட நேரம் இருந்தா பரவாயில்ல. எல்லா நேரமும் கெட்ட நேரமா இருந்தா என்னம்மா பண்றது? எனக்கு இந்த நிமிஷமே செத்து போகணும்னா கூட நிம்மதியா செத்து போயிடுவேன். அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே சொல்ல, அம்மா அப்படின்னு தோல்ல சாச்சிக்கிறாரு சரவணன். அத்தை என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்கங்கிறாங்க மீனா. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படின்னு மயிலும் சொல்லிட்டு இருக்க. அரசி அழுதுட்டு இருக்காங்க. தாங்க முடியலடா சாமிங்கிற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க. ஏமா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இப்படி பேசாதம்மா. அப்பா வந்துருவாருன்னு சரவணன் அம்மாவுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்க. தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க அரசி. ஒரு வழியா கதிர் குன்னக்குடி பேருந்து நிலையத்துக்கு வந்து நிக்கிறாரு. அங்க செக்யூரிட்டிங்க பிச்சைக்காரவங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்க. அண்ணே ஒரு டீ குடுங்கன்னு கதிரும் கேக்குறாரு. டீய வாங்கி குடிச்சிட்டு கதிர் அப்படியே நின்னுட்டு இருக்க. பாண்டியன் கைய தலைக்கு கொடுத்து படுத்திருக்காரு. அவருக்கு முன்னாடி படுத்திருக்க ஒரு பிச்சைக்காரி எழுந்திருக்க. கதிர் படுத்திருக்க பாண்டியனை பாத்துடுறாரு. கதிரோட கண்ணு ரெண்டு முட்டை மாதிரி விரியுது. பாண்டியனுக்கு முன்னாடி படுத்திருந்த பிச்சைக்காரரு எழுந்து போக இப்ப பாண்டியன் முழுசா தெரியுறாரு. கதிருக்கு பேச்சே வரல. கையில இருக்க டீ கப்ப போட்டுட்டு பாண்டியன் கிட்ட ஓடுறவரு, அப்பா 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 அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்க. பாண்டியன் அப்படியே படுத்திருக்காரு. பாவங்க அவரு ராத்திரி பூரா இங்கேதான் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு ஒரு பிச்சைக்காரரு சொல்ல, அப்பா 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 கதிர் வந்திருக்கேன்பா, உங்க பையன் கதிர்ப்பா, பா எழுந்துறீங்கப்பா அப்படின்னு பாண்டியனை மெதுவா எழுப்பி விட பாண்டியன் கண்ணை திறந்து பாக்குறாரு. அப்பா கதிர்ப்பா எழுந்துறீங்கப்பா, எந்திரிங்கப்பா அப்படின்னு எழுப்பி உட்கார வைக்க அப்படியே எழுந்து உட்கார்ற பாண்டியன் சுத்தி பாக்குறாரு. அவரு கதிரை பாக்க, அப்பா என்னப்பா இதெல்லாம், எதுக்குப்பா இங்க வந்து படுத்திருக்கீங்க? அப்பா நான் தான் கதிர்ப்பா, என்னப்பா இது அப்படின்னு கதிர் கேட்க, தூக்கமும் மயக்கமுமா திரு திருன்னு முழிக்கிறாரு பாண்டியன். கொஞ்சம் சுயநினைவு வந்து, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல, இல்லடா ஒண்ணும் இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படிங்கிற கதிர் கீழே இறங்கி வந்து அழ அழன்னு அழறாரு. அந்த நேரம் பழனிவேல் ஒரு வீதியில இருந்து வெளியே வர, அங்க இருந்து செந்திலு வராரு. டேய் செந்திலு, இந்த ஏரியா ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன்டா, எங்கேயும் இல்லடாங்கிறாரு. நானும் அந்த பக்கம் பூரா பார்த்துட்டேன் மாமா, எங்கேயும் இல்லைன்னு ரொம்ப வருத்தமா செந்திலும் சொல்றாரு. எங்க போனாருன்னே தெரியலையே அப்படின்னு பழனிவேல் வருத்தப்பட்டுட்டு இருக்க. இங்க தேம்பி தேம்பி அழுத கதிர் திடீர்னு ஞாபகம் வந்தவரா போன் எடுத்து செந்தில கூப்பிட வண்டியை ஸ்டார்ட் பண்ணவரு போன் எடுக்க போறாரு. பாருடா யாருன்னு பாருடா, யாருடா யாருன்னு பயங்கர பதட்டமா பழனிவேல் கேக்குறாரு. கதிர்தான்னு செந்தில் சொல்ல, பேசு அப்படின்னு பழனிவேல் சொல்ல, சொல்லுடாங்கிறாரு செந்தில். ஹலோ அண்ணே, நான் அப்பாவை பாத்துட்டேனேங்கிறாரு கதிரு. செந்தில் முகத்துல ஒரு சொல்ல முடியாத உணர்ச்சி பரவுது. காரக்குடி ரோட்ல பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க தானே படுத்திருக்காரு. அண்ணே மாமாவை கூட்டிட்டு உடனே வாண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் மாமா என் கூட தான் இருக்காருங்கிறாரு செந்தில். டேய் பாத்துக்கடா நாங்க உடனே வர்றோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் என்னடா என்ன ஆச்சுன்னு புரியாம பழனி கேட்க, சீக்கிரம் வாண்ணே அப்படின்னு கதிர் போனை வைக்கிறாரு. மாம்சு அப்பா குன்னக்குடி பஸ் ஸ்டாப்ல தான் இருக்காராம், நாம உடனே போலாங்கிறாரு செந்தில். வாவான்னு ரெண்டு பேரும் வண்டியை வேகமா எடுத்துட்டு வர்றாங்க. கதிர் திரும்பி பார்க்க பாண்டியன் இன்னும் அதே போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு உடம்ப தட்டிட்டு இருக்காரு. அத பார்க்க சகிக்காம கதிர் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. தலையை பிச்சுட்டு நிக்கிற கதிர், அண்ணே தண்ணி பாட்டில் ஒண்ணு கொடுங்கன்னு டீ விக்கிறவ கிட்ட ஓடி வர்றாரு. தண்ணி பாட்டிலோட மறுபடியும் அப்பா கிட்ட வருவாரு. அப்பா எழுந்துறீங்கப்பா, கொஞ்சம் கழுவிக்கலாம் வாங்கப்பா, பாத்துப்பா அப்படின்னு ரொம்பவே தளர்ந்து போயிருக்க பாண்டியனை தூக்கி விடுறாரு கதிர். வாங்க வாங்க பாத்து பாத்துப்பா அப்படின்னு பாண்டியனை கீழே கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிற கதிர். அப்பா இந்தாங்க மூஞ்ச கழுவிக்காங்கப்பா அப்படின்னு வாட்டர் பாட்டில ஓபன் பண்ணி கொடுக்க பாண்டியன் அதை வாங்கி குடிக்கிறாரு.
வாய் கொப்பளிச்சுட்டு முகத்த கழுவுறாரு. தண்ணிய கையில கொஞ்சம் ஊத்தி அவரோட சட்டையில இருக்க அழுக்கெல்லாம் தட்டி விடுறாரு கதிர். அப்பா என்னப்பா இதெல்லாம்னு தாங்க முடியாம கதிர் புலம்பிக்கிட்டே அவரு சட்டைய அங்கங்க தட்டி விடுறாரு. ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா வீட்ல எல்லாரும் பயந்து போயிருக்காங்கப்பா. அம்மா உங்கள நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு. நானு, அண்ணன், மாமா 3 பேரும் ராத்திரி முழுக்க உங்கள தேடி ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருந்தோம். என்னப்பா இதெல்லாம்? ஏன்பா இங்க வந்து அப்படின்னு கதிர் அழுதுகிட்டே கேட்க, பாண்டியன் கதிரோட தோள்ல கைய வச்சிருக்காரு. அதுக்குள்ள அங்க இருக்க ஒருத்தர், வீட்ல ஏதாவது பிரச்சனையா தம்பி? சண்டை போட்டு அப்பா வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்களோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கதிர் ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காரு. அப்பா உங்களை நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்ப்பா, சாரிப்பான்னு கதிர் சொல்ல, கதிரோட தோல்ல கையை இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போட்டு, நீ என்னடா பண்ண, அழுகாதடான்னு கதிர் முகத்தை தட்டி கொடுக்கறாரு பாண்டியன். கதிர் ரொம்பவே அழுகாதடான்னு கதிரை தட்டி கொடுத்துட்டு இருக்காரு பாண்டியன். இப்ப பாண்டியன் தான் கதிரை சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் அங்க இருக்க படியில உட்கார்ந்து இருக்க வண்டியை நிறுத்திட்டு மச்சான்னு ஓடுறாரு பழனிவேல். அப்பா அப்பா அப்படின்னு பாண்டியன் கால் கிட்ட மண்டி போட்டு உட்கார்ந்துருக்காரு செந்தில். மச்சான் என்ன இதெல்லாம் அப்படின்னு பழனிவேல் கேட்க, என்னப்பா எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு செந்தில் கேட்க, மச்சான் என்ன மச்சான் இது, என்ன இது கோலம், கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை விட்டுட்டு இங்க வந்து பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துருக்கிய, என்ன மச்சான் இது அப்படின்னு பழனிவேல் பதறிட்டு இருக்காரு. ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க. கிட்ட கிட்ட பொழுது அப்படி விடியறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. வாக்கிங் வந்த 2 பேரு, பாண்டியன் ஸ்டோர் முதலாளி தானே அவரு அப்படின்னு ஒருத்தர் கேட்க, ஆமா அவரு மாதிரிதான் இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. பசங்க திடுக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. என்னப்பா ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்க, கண்ணை தொடச்சிட்டு பழனிவேலு இல்லங்க அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசுங்கப்பா, போங்கப்பான்னு இன்னொருத்தர் சொல்றாரு. மச்சான் எந்திரிங்க மச்சான், வாங்கப்பா வீட்டுக்கு போலன்னு 3 பேருமா சேர்ந்து பாண்டியனை தூக்குறாங்க. கதிரு, நாம 2 பேரும் ஒரு வண்டியில அப்பா உட்கார வச்சு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, சரின்னுங்கிறாரு கதிரு. ஆமாண்டா செந்தில், நீ சொல்றதுதான் சரி, நான் இந்த வண்டியிலேயே வந்துடுறேன், நீங்க வந்த வண்டியிலேயே நீங்க 3 பேரும் போயிருங்க, இந்த வண்டியை நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேங்கிறாரு பழனி. கூட்டிட்டு போன்னு பள்ளிவேல் சொல்ல, வாங்கப்பான்னு கூட்டிட்டு வராங்க பசங்க 2 பேரும். செந்தில் வண்டியை ஓட்ட நடுப்புற பாண்டியன் உட்கார, பின்னாடி உட்கார போற கதிர் கிட்ட, டேய் பத்திரமா புடிச்சுக்கடா, பாத்து போங்கடான்னு பழனிவேல் சொல்ல, மாம்சு நாங்க வர்றோன்றது அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லிரு அப்படின்னு செந்தில் சொல்ல, சரி சரி நான் சொல்லிடுறேன், நான் பாத்துக்கிறேங்கிறாரு பழனிவேல். பாத்துரா டேன்னு போற வண்டியை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு பழனி. பழனிவேல் சரவணனுக்கு போன் பண்ணி, டேய் சரவணா மச்சான கண்டுபிடிச்சிட்டோம்டா, அது வந்து இங்க இருந்துதான் செந்திலும் கதிரும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடு. வந்து சொல்றேன்டா, வச்சிடுறேன் அப்படிங்கிற பழனி ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஒரு வழியா சூரிய பகவானே வந்துடுறாரு. எதிர் வீட்டுல வாசல்ல தெளிச்சுட்டு வடிவு இந்த வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரவணன் வாசல்லயே நின்னுட்டு இருக்காரு. ஒரு வழியா 2 வண்டியில 4 பேரும் வர, அப்பா அப்பா நான் பேச்சு வராம திக்கிட்டு இருக்க சரவணன் உள்ள இருக்கவங்கள கூப்பிடுறதா இல்ல அப்பா கிட்ட போறதான்னு தெரியாம முழின்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு. எதிர் வீட்டுல கோலம் போட குனிஞ்ச வடிவு நிமிந்து பாக்குறாங்க, எழுந்து நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்.